தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட தேர்தல் பொறுப்பாளர்களோடு ஆலோசனை நடத்திய நிலையில குறிப்பாக தமிழகத்துல கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலாக பிறமொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாக்குகளை பெறக்கூடிய வகையில் இந்த தேர்தல் வியூகங்கள் இருக்க வேண்டும் என்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கியமான ஒரு கருத்தானது பகிரப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 15க்கு பிறகு நீங்கள் மற்ற பணிகளை செய்யலாம், அதற்கு அது வரையும் தான் தேர்தல் பணி இருக்கும் என்று அவர்கள் மத்தியில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தேர்தலுக்கு மிக விரைவில் இந்த தேர்தலுக்கான அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில ஏப்ரல் 15க்கு முன்னதாகவே தேர்தல் முடிந்துவிடும் என்ற அடிப்படையில PL சந்தோஷ் இன்று பாஜகனுடைய தேர்தல் பொறுப்பாளர்கள் மத்தியில பேசியிருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கிறோம். ஏற்கனவே PL சந்தோஷ் கடந்த முறை சென்னைக்கு வந்து பல்வேறு ஆலோசனைகள்ல ஈடுபட்ட பொழுது 65 நாட்கள் தான் இருக்கிறது என்று தெரிவித்திருந்தார். அப்பொழுதே தமிழகத்திற்கான தேர்தல் அப்படிங்கிறது முதல் கட்டத்திலேயே வரும் என்ற ஒரு தகவல்கள் வெளியானது. இந்த நிலையில தற்போது மீண்டும் அதை தெரிவிக்கக்கூடிய வகையில ஏப்ரல் 15க்கு பிறகு நீங்கள் மற்ற பணிகளை பார்க்கலாம், அதாவது தேர்தல் பணியை தவிர்த்து மற்ற பணிகள் இருக்கும் என்ற அடிப்படையில தெரிவித்திருக்கிறார். எனவே இன்னும் சரியாக ஒரு 40 நாட்களுக்குள்ளாகவே தேர்தல் அப்படிங்கிறது தமிழகத்துல நடைபெற போகிறது அப்படிங்கறத மறைமுகமாக பாஜகனுடைய நிர்வாகிகளுக்கு PL சந்தோஷ் தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வேல்முருகன்.